நடத்துவதற்கே பல போராட்டங்களை செய்து நாங்கள் இந்த அனுமதியை பெற்று இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இப்ப இந்த மீத்தேன் காற்றை எடுப்பதற்கு எதிராக இந்த உண்ணாநிலை போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதுல இந்த பேரழிவு எதிர்ப்பு இயக்கம், விவசாயிகள் நலன் காக்கிற அமைப்பு, நாம் தமிழர் கட்சி இணைந்து இது நடத்துறோம். இது ஒரு தொடக்கம்தான். இது இந்த அணு உலை போல ஒரு இடிந்தகரை பகுதியில், கூடங்குளம் பக்க பகுதியில் வாழ்கிற மக்களுக்கான போராட்டமா இதை முடக்க முடியாது. இது ஒரு தமிழ் இனத்தின் பிரச்சனையா இது விரியும். தொடர்ந்து இத்திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கூறும்போது, காவிரி ஆறு தமிழகத்தின் முக்கியமான ரத்த நாளம் என்றார். இந்த திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி தமிழகத்தை பாலைவனமாக மாற்றும் பெரும் முயற்சி நடந்து வருகிறது என்றார். இதனை இன்றைய இளைஞர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள் என்றும் நம்மாழ்வார் தெரிவித்தார். காவிரி என்பது தமிழ்நாட்டுடைய இரத்த நாளம். திருச்சிக்கு கிழக்கே 36 ஆறுகளாக பிரிந்து, அதுல பல நூறு கிளைகளாக பிரிந்து, பல்லாயிரம் வாய்க்கால்களாக பிரிந்து இந்த மண்ணுக்கு நீர் ஊட்டி இங்க உற்பத்திப்படுகின்ற சோற தமிழ்நாடு முழுதும் திங்குது. காவேரியில் பாயிற தண்ணியை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பூமிக்கு அடியில 500 அடியிலிருந்து 2000 அடி வரலும் தோண்டி இங்க மீத்தேன் காற்றை எடுப்பது, கீழே இருக்கிற நிலக்கரி எடுப்பது என்று ஒரு கம்பெனிக்கு மத்திய அரசாங்கம் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறது. அப்படியானா தமிழ்நாட்டை பாலையாக்குங்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து